ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்து 6 நாள் ஆகுது. ஸோ ஹாய் சாகர், வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன். அதனால நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததோட நல்ல ரீச். இப்போ வரைக்கும் யூடியூப்ல 102 வியூஸ் போயிருக்கு. பட் ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்ததோட நல்லா போயிடுச்சு. நான் வந்து எப்படி போடுற வியூஸுக்கு வந்து 200 to 400 to 500 அந்த வியூஸ் மாதிரி வந்துடும். பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி இது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு 102 வியூஸ் வந்துருக்கு. நான் எதிர்பார்த்ததோட நிறையா வந்துருக்கு. நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருப்பேன்னு நினச்சி பாருங்க. ஸ்பாட்டிஃபை லிங்க் அபோட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். अंदर से कोई बाहर ना जा सके. ஆடு ஜீவிதம், அதாவது தி கோட் லைஃப். ஸோ இது ஒரு பேஸ்டான ரியல் ஸ்டோரி. ஹீரோ பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்கள சலார் படத்தில் பார்த்துருப்போம். ஏன்னா சரி நிறைய பேருக்கு வந்து சலார் படத்தில் இருந்தாரடா அப்படின்னு சொல்லியிருந்தா பிருத்திவிராஜே நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவரை யாரும் தெரியறது இல்லை. என்னன்னா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காக சவுதி போகிற ஹீரோவோட தம்பி யாரோ ஒருத்தர் சம்திங், அவங்க 2 பேரும் வந்து அங்கே வேலைக்கு போன இடத்துல வந்து வேற யாருக்கும் தெரியாமல் ஆடு ஒட்டகம் மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிற வந்து மாட்டிக்கிறானுங்க. அங்க மாட்டி 4-5 வருஷம் கழிச்சு எப்படி தப்பிச்சாரு, என்னென்னலாம் அனுபவிச்சாரு, என்ன மாதிரிலாம் இருந்தாரு அப்படிங்கிறத அந்த படத்துல ஒன்லைன். ஸோ இது ஒரு பேஸ்டான ரியல் ஸ்டோரி. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அவரோட போட்டோ நான் முன்னாடி காட்டுறேன். ஸோ இவர் தான் வந்து அந்த மாதிரி மாட்டியிருந்திருக்காரு. அங்கிருந்து மாட்டி தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் மாட்டியிருந்தேன், இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் மரியான் படம் வந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இது வந்து மரியான் படம் மாதிரியே இருக்கு, மரியான் படத்தை வந்து காப்பி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா மரியான் படமே இந்த புக்கை இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி டைரக்டரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அபிஷியலா அவங்க வந்து காப்பிரைட் வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது 2008 எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மரியான் படம் 2013 12 சம்திங்ல வந்துச்சு. ஸோ இதுக்கு என்னன்னா, யாருமே வந்து மரியான் படத்தோட காப்பின்னு சொல்லாதீங்க. ஏன்னா மரியான் படத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது ரெண்டுமே ஒரு இன்ஸ்பயர் ஆன மரியான் வந்து இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரி. இது வந்து அந்த புக்ல வந்து அப்படியே எடுத்துக்க ஸ்டோரி. ரெண்டுமே வந்து வேற வேற, யாரும் காப்பி சொல்லாங்க. ஸோ படத்துல வந்து என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, படம் ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான். பிருத்திவிராஜ் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நான் வேற வேலைக்கு சவுதிக்கு தான் போலான்ட்டு இருந்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு சவுதிக்கு எங்கடா போறது, சவுதிக்கு வேணா ஒண்ணும் வேணாம், வேலையை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு. வாங்க சோதி கூப்பாலம். என்ன பேசுனா வேணாம்டா, 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 வேணாம் அப்படின்றவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படத்துல வந்து ஒரு ஆக்டிங் வாழ்ந்திருக்காரு. மனுஷன் செம்மையா வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் தெரிக்க விட்டாரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இதுதான் பண்ணுவாரு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எதுவுமே சொல்ல, அவர் ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் அந்த படத்தை பாருங்க. நெகட்டிவ் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து தப்பிக்கிற சீன் தான் ரொம்ப நேரம் இழுத்துனாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப முடிங்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் அது வந்து காமிச்சாதான் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ரொம்ப லென்த் அதிகமா இருந்துச்சு. 3 மணி நேரம் படம் ஓடுது. சத்தியமா இது 3 மணி நேரத்துக்கு ரொம்ப இழுத்து வச்சிருந்தாங்க. பட் படம் போனது தெரியல, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ரொம்ப இழுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, படத்துல அமலா பால் இருக்காங்க. படத்துல 3 சீனும் ஆக்சுவலா 3 சீன் பிளாஷ்பேக்ல ஒரு 3 சீன் வரும். 3 சீன் மட்டும்தான் அது அமலா பால் இருக்காங்க. மத்த எந்த சீன்லயுமே அவங்க இல்ல. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. முக்கியமா இந்த படத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்கன் நம்பர் ஒருத்தர் இருக்காரு. அவராலதான் வந்து இவங்க அங்க வந்து தப்பிச்சு வருவாங்களே. ஸோ அவர் கடைசியில அவரு யாருங்கிறத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து எங்கேயோ சொன்னாங்க, இந்த படம் வந்து ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போக போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க ஆஸ்கார் கொடுக்கலாம், அவர் எந்த படத்துக்கும் நம்ம தரவே கூடாது, அவ்வளவுதான். ஸோ கைஸ், இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஆனா எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன், ஏன்னா ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பேன், எனக்கு வந்து அந்த கதை வந்து அவர் ஆத்மாத்மா இருந்தா நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து இந்த அடி குத்து, லவ், ரொமான்ஸ், வெட்டு குத்து இந்த மாதிரி பாக்குறவங்கலாம் இந்த படம் பார்க்க எட்டி கூட பாத்துறாத, அப்படி போய் ஹாட்ஸ்பாட் படத்துல போய் பாருங்க.
இல்லைன்னா அந்த காங்கிரஸ் காலேஜ்னா ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்துல போய் உட்காந்து. ஆனா அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு உட்காந்து ரிவ்யூ போடுறேன். ஸோ அவ்வளோதான் guys. மறக்காம நம்ம ஸ்பாட்டிஃபை செக் பண்ணி பாருங்க. ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ரேட்டிங் 5 கொடுத்துருங்க. 5 கொடுத்துருங்க. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. மறக்காம இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல பாரு, இல்லைன்னா ஓடிடி இதுல வந்து ஓடிடில பாரு. எப்படியோ ஒரு பாரு, முதல்ல இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்புறம் முடிஞ்ச ஒரு லைக், பிடிச்ச ஒரு சப்ஸ்கிரைப் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போட்டுருங்க, மறக்காம போட்டுருங்க. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டிஃபைலையும் 5 ஸ்டார் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்பாட்டிஃபை பிடிக்கும். லவ் இஸ் லெட்டிங் கோ அப்படிங்கிற ஸ்பாட்டிஃபைல வந்து பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, பார்த்துருங்க மறக்காம. டாடா, பை பை, see you later. டாடா.